ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க எம்பேஸ் ஆஃப் தி வேம்பயர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2013 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருந்து இப்போ ஒரு கோயட் யூனிவர்சிட்டிக்கு மாறுறாங்க. அவங்களோட நியூ லைஃபை தேடி போன இடத்துல அவங்கள சுத்தி பல அமானுஷ விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் என்ன, அதெல்லாம் ஏன் இவங்கள சுத்தி நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றத சொல்லியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு யூஷுவலான டெம்ப்ளேட்டான ஸ்டோரி பிளாட் தான். இருந்தாலும் முடிஞ்ச அளவு எக்ஸிகியூஷன்ல பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பா நம்ம ஹீரோயின்லாம் நல்லாவே பண்ணிருக்காங்க. படத்துல அவங்க கேரக்டர் மட்டும் தான் ஓரளவு ஓகே எழுதிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல ஒரு ஹாரர் போர்ஷன்ஸ் எல்லாம் பெருசா நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. படம் இது அடல் கண்ணன் கலந்துதான் வருது. இருந்தாலும் பெருசா சுவாரஸ்யமா இல்ல. ஹாரர் எலிமெண்ட்ஸ் பொறுத்தளவு அங்கங்க ஒரு சில இடத்துல ஜம்ப் ஸ்கேர்ஸ் வேணா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்க பேயை ரொம்ப குரோதமா தான் காமிச்சிருக்காங்க. அதாவது ரத்தம் தெரிக்க தான் கொலை பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுவும் பெருசா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த மாதிரி இல்ல. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சவுண்டாவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே எழுதி எடுக்கல. ரொம்ப பிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. இவங்க இந்த ஹாரர் படத்தை அடல் கண்டென்ட் மட்டுமே நம்பி எடுத்த மாதிரி தான் இருந்தது. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலாவரேஜான படம் தான். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாது. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.